சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம சிந்தாமணி இருந்துட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன மாஸ்டர் அண்ணனுக்கு போய் இப்படியெல்லாம் நடந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க சிந்தாமணி, அன்னைக்கு அந்த பூசாரி அம்மா சொன்னபோதே அவள இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கணும். ஆனா இந்த வீட்ல யாரு என்னோட பேச்ச கேட்குறாங்க? இன்னைக்கு அந்த பூசாரி அம்மா சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு சிந்தாமணி. அவர் இப்ப படுத்த படுக்கையே இருக்காங்க. கை கால் கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. தலையிலயும் அடிபட்டிருக்கு. நல்ல வேளை ஆழமா அடிபடல. அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "சரிங்க மாஸ்டர், கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் அப்புறமா உங்களை வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு, "இந்த ஃப்ராடு எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கே, அம்மா வேற அந்த சாமியாரை பற்றி இவங்க கிட்ட இந்த ஃப்ராடு கிட்ட வேற பேசியிருக்கு. அதே ஒரு ஃப்ராடு, ஒருவேளை அந்த ஃப்ராடை இந்த ஃப்ராடு அனுப்பியிருக்குமோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு நம்ம சிந்தாமணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நேராக ரோகிணியும் அவங்க கூட தான் இருக்காங்க. "அங்கிள் இப்போ எப்படி இருக்காரு ஆண்டி? நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் அங்கிளை இந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கியிருக்கவே கூடாது" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு, "எனக்கும் அப்போ இருந்தே டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.